நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. நம்ம திருச்சியில் லகரம் பேக்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸான பேக்கரி பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய சுய தொழில் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இவங்களும் ரெடியாக இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு விஷ்ணு பிரியா. நான் திருச்சி திருவானைக்காவல் அப்படின்ற ஒரு சின்ன டவுன்ல இருக்கேன். எங்க வெஞ்சர் பேர் வந்து லகரம் பேக்ஸ். என் பேரு தெரியறதை விட லகரம் பேக்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஊருக்கே தெரியும். லகரம் பேக்ஸ் அப்படின்றது வந்து தெருவுக்கு தெரு மூளைக்கு மூளை பேக்கரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எங்க பேக்கரியோட ஒரு பெரிய சிறப்பம்சம் வந்து இதுல மைதா, வெள்ளச்சக்கரை, டால்டா, கெமிக்கல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், அதாவது வயிற்றுக்கு கேடு தர்ற எந்த ஐட்டமும் எங்க பேக்கரியில வந்து இருக்காது. அதுதான் எங்க பேக்கரியோட சிறப்பம்சம். அதுதான் என்னுடைய அறிமுகமாகவும் வந்து நான் பார்த்தேன். சூப்பர் மேம். ஸோ எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களுடைய இந்த ஜேர்னி? நான் இந்த ரூட் வந்து ஆரம்பிச்சது ஒரு 7-8 வருஷமா நான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். பட் ப்ராப்பர் பிஸ்னஸா இதை நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சது வந்து கோவிட் டைம்ல தான் வந்து நான் ஆரம்பிச்சேன். 2020 இருந்து தான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் பயணமா வந்து ஆரம்பிச்சது. அது வரைக்கும் மற்ற எல்லாரையும் மாதிரி சுய தேவைக்காக, அதாவது தற்சார்புக்கா, எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு, எங்க ஃபேமிலிக்கு அப்படின்றதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்போ வந்து சொன்னீங்க கோவிட் பீரியட்ல இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் எப்படி மேம் தோணுச்சு? ஸோ அந்த டைம்ல எப்படி இந்த பேக்கரியை வந்து செலக்ட் பண்ணீங்க? ஓகே, ஸோ நான் படிச்சது எல்லாமே வந்து என்ஜினியரிங். எனக்கு வந்து நான் இந்த மோட்டிவ்ல பண்ணுவேன் இதெல்லாம் வந்து எதுவுமே எனக்கு வந்து தெரியவே தெரியாது. நமக்கு வந்து இதுதான் பிஸ்னஸ் ஆக போகுது அதெல்லாம் எதுவுமே வந்து தெரியவே தெரியாது. என் பாப்பாவோட நெசசிட்டிக்காக தான் வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த ரூட் வந்து எனக்கு நல்ல டெப்த்தாக தெரியும். அவள் 4 months இருந்தப்ப மதர் ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ அதனால எனக்கு வந்து வேற வழி இல்லை. எனக்கு ஏதாவது நல்ல ஊட்டச்சத்தான சாப்பாடு என் பாப்பாவுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ அவள் வளர்ந்துட்டே வர வர கஞ்சி, களி, அந்த மாதிரி முளைக்கட்டின பயிர்லயே வந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன். 7 மாசம் வரைக்கும் ஓகே. 8வது மாசம் 9வது மாசம் அப்படின்றப்ப பாப்பாவுக்கு பிஸ்கெட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வெளியில தேடினப்ப எனக்கு வந்து கிளீன் இன்கிரீடியன்ஸ் வச்சு எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ த எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் என்னுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலை. நான் எத்தனை பேக்கரி போய் கேட்டாலும் அதில் வந்து டால்டா தான் இருக்கு, வெள்ளச்சக்கரை தான் இருக்கு, மைதா தான் இருக்கு, ஆர்டிஃபிஷியல் தான் வந்து சேர்க்குறாங்க. அப்படின்றப்ப ஒரு மதராக எனக்கு அது வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. எப்படி இந்த ஒரு 4 மாசம் குழந்தையில தாய்ப்பாலை நிப்பாட்டின குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து இதை கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி இருந்ததுனால எதையுமே வந்து நான் வெளியில வாங்காம எனக்குள்ளேயே வந்து நான் எங்க தேவைக்காக நான் வந்து தற்சார்பாவே வந்து இதை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு செய்ய ஆரம்பிக்க இது நாங்க சென்னையில பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா திருச்சிக்கு வந்து நாங்க செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு வரும்போது சென்னையில வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன அவென்யூல வந்து ஒரு ஃபேர் மாதிரி பண்ணாங்க. அங்க எல்லாரும் ரொம்ப வெல் டுடுவா பயங்கரமாலாம் டிஷ்ஷஸ்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு சரி சும்மா தானே இருக்கோம், நானும் என் ஃப்ரெண்டும் போய் பார்ப்போமே, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்றதுக்காக வெறும் முளைக்கட்டின ராகி மாவு, தேங்காய் எண்ணெய், கேஷ்யூ மில்க், அந்த மாதிரி வீகன் அண்ட் குளூட்டன் ஃப்ரீ ப்ரௌனி வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஒரு 30 பீஸ் தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு பெரிய செல்ஃப் டவுட் இருந்துச்சு. இது நம்மளால வந்து எடுத்துட்டு போய் வித்தா இதெல்லாம் யார் வாங்குவா? நம்ம வீட்டுக்காக நம்ம பண்றோம், வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வெளில எடுத்துட்டு போனா வாங்கிப்பாங்களா அப்படின்ற அந்த டவுட்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. பட் அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு, அங்க இருந்த அத்தனை ஜாம்பவான்களையும் என்னுடைய அந்த ராகி ப்ரௌனி வந்து ஒரு 30 நிமிஷத்துலலாம் வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. அடுத்த 30 minutes வந்து என்னுடைய அந்த 30 பீஸும் ஃபுல்லாவே வந்து காலி. சரி முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்றப்பதான் எனக்குள்ள நிறைய அந்த ரியலைசேஷன் வந்து, ஓ இப்படி பண்ணனா வாங்குறதுக்கான மக்கள் இருக்காங்க அப்படின்ற அந்த மார்க்கெட் பொசிஷனிங்கே எனக்கு அப்பதான் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதனால அதுல இருந்து வந்து தெரிஞ்சவங்களுக்கு வீட்டு அளவுல யாரையாவது பார்க்க போறதுனா எடுத்துட்டு போயிட்டு அந்த மாதிரி தான் வந்து எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப எல்லாம் வீட்டுல வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, இதை பிசினஸா பண்ணு, நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்குள்ள இருந்த அந்த பயம் அண்ட் டவுட் இதெல்லாம் வந்து நான் இதை பண்ணுவேனா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து நான் கிளாஸஸ் மாதிரி வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சேன். எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீங்க கிளாஸஸா எடுத்தீங்கனாலும் எங்களால இதை வந்து செய்ய முடியற அளவுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நீங்களா செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நாங்க உங்கள்கிட்ட தைரியமா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி அப்பயே நம்மளா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2019 டிசம்பர் போல இதை வந்து அவங்க கேட்கறதுக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ண ஆரம்பிச்சது. 2020 அப்படின்ட்டு வரும்போது ப்ராப்பரா லைசன்ஸ் அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர் மேம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பேபிக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இப்போ இந்த பிஸ்னஸை எவ்வளோ முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க? லைக் நான் சொன்ன மாதிரி இது வந்து பிஸ்னஸா கன்வெர்ட் ஆகும்ட்டு எனக்கு வந்து தெரியாது. ஒரு 2019 ஒரு ஃபெல்லோ அம்மாவா நான் வந்து இருக்கும்போது பேசிக்கலி ரொம்ப மினிமலிஸ்ட் கூட. ஸோ இதுக்குன்னு நான் ப்ராப்பரா மற்ற பிஸ்னஸ்லாம் பண்ற மாதிரி ஒரு 15,000 போட்டேன், 20,000 போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் இதுக்கு முதல்னு வந்து இதுக்கு அமௌண்ட்டே வந்து நான் போடவே இல்லை. போட்ட முதல் எல்லாமே வந்து என் மனசு நிறைய இருந்த நம்பிக்கை, நல்ல உணவை வந்து பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணத்தை மட்டும்தான் நான் இதுக்கு வந்து நான் முதலீடாவே போட்டேன். இதுக்குன்னு நான் காசு வந்து நான் ரொம்ப பெரிய முதலீடா வந்து நான் போடவே இல்லை. ஏன்னா வீட்டுல பிள்ளைகளுக்கு பண்றோம் அப்படின்றப்ப வந்து OTG வீட்டுல வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க 15,000 அதோட மதிப்பு. தவிர எடுத்த உடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணி இத்தனை மெஷின்ஸ் எல்லாம் இருந்து நான் அந்த மாதிரி வந்து நான் ஆரம்பிக்கல. ஒரு 2020 ஃபுல்லாவே வந்து நான் பிஸ்கெட்ஸ் எல்லாமே 5 கிலோ பட்டர் ஆனாலும் நான் வந்து கையில அடிச்சுதான் வந்து நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட மெஷின் எதுவுமே கிடையாது. ஹேண்ட் பிளெண்டர் அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஆர்டர் முடிச்சு அதுல இருந்து வந்து ஒரு கண்டினியூஸா இவ்வளவு அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு அடுத்த மெஷின் வாங்கணும் அப்படின்னு தான் வந்து நான் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த கேள்விக்கு வந்து ப்ராப்பரா நம்பர்ஸ் வந்து எனக்கு சொல்ல தெரியல. சூப்பர் மேம். ஸோ வீட்டுக்காக பண்ணது வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு தான் ஒரு பிஸ்னஸாக கொண்டு வந்தீங்க இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இது வந்து நான் இது சொல்ல விரும்புறேன் நானு. ஏன்னா இப்ப இந்த டைம்ல பண்றவங்க, அதாவது ஓவர் தீஸ் பீரியட் அவங்க வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் இருந்தாதான் என்னால வந்து பிசினஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து உண்மையே கிடையாது. என்னைய பொறுத்த அளவுக்கு வந்து பிசினஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா மனசு நிறைய தில்லு வேணும், தைரியம் வேணும், வைராக்கியம் வேணும், நல்ல எண்ணம் வேணும். அடுத்த ஒரு 5, 10, 15 வருஷத்துக்கு இந்த பிசினஸ்ல என்னால சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த தெளிவு வந்து வேணும். யூனிக்னஸ் இருக்கு, அவங்க பண்றதே நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இங்க பண்ணிட்டு இருந்தாலும் எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இது நான் இந்த 5 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட பாடம். நீங்க எல்லாமே வந்து வாங்கிக்க முடியும். நீங்க சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களால வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுதான் நான் இங்க வந்து கத்துக்கிட்ட ஒரு பாடம். கண்டிப்பாக மேம். ஸோ எந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே கூட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே அதுக்கான ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்றது இருக்குமா அப்படின்றது தெரியாது. பட் நீங்கள் இது வந்து ஒரு பிஸ்னஸாகவே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த ராகி மாவில் ப்ரௌனி செஞ்சு அது ரொம்ப நல்லாவே போணுச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ப்ரௌனி அப்படின்னாலே வந்து ராகி மாவில் செஞ்சால் நல்லா இருக்குமா, ராகியில் செய்கிறது வந்து டேஸ்ட்டாக இருக்காது, அந்த மாதிரியான கருத்துக்களும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ வந்து எப்படி மேம் இருந்துச்சு இந்த மில்லட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் செய்யும்போது வரவேற்பு, இப்போ எப்படி இருக்கு? இல்ல அதுக்கு உண்டான அந்த அவேர்னஸ் வந்து அப்ப அந்த அளவுக்கு கிடையாது ஹானஸ்டாவே. அதாவது அதை வந்து நான் வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ ராகி ப்ரௌனி அப்படின்ட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கூட அங்க இருந்த அந்த அவென்யூ மக்கள் வந்து நல்லா எலைட்டா சென்னையில நல்லா பாஷான மக்கள் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீல அப்பதான் அந்த டெர்மினாலஜிஸ்லாம் வந்த புதுசு. பட் அவங்களுக்கு வந்து அது நல்லா தெரிய வந்து அவங்களால அதை வந்து ஏத்துக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் இருந்தது சென்னை. பட் அதே இதை வந்து நான் இங்க திருச்சிக்கு கொண்டு வரேன் அப்படின்றப்ப வந்து இது சென்னை அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவுக்கு நாமினலான சிட்டி தான் அப்படின்னா கூட இங்க இருந்த என்வாயரன்மெண்ட்டுக்கு வந்து ஹோம் பேக்கிங் புதுசு, அதுலயும் மைதா, வெள்ளச்சக்கரை, முட்டை அதெல்லாம் போடாம செய்யறது புதுசு. ஸோ அப்படின்றப்ப வந்து எனக்கு 2 பக்கமான மக்களுமே வந்து இருந்தாங்க. ஒரு சாரார் நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் போடாம பண்றாங்களா, நான் இதெல்லாம் தேடுறேன், எனக்கு அவங்க வேணும் அப்படின்ட்டு நான் என்னை நம்பி வந்தவங்களும் வந்து இருக்காங்க. இன்னும் சிலர் நம்பி வந்தவங்களுக்கு வந்து இருந்தாலும் ஒரு பயம், ஏன்னா அது எப்படி இதெல்லாம் போடாம வந்தா அது வந்து நல்லா இருக்கும்,
மைதா முட்டை அதெல்லாம் எதுவும் இல்லாம அது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்காதுல்ல, அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கும்? கருப்பு கவுனி எல்லாம் வந்து இட்லியில போட்டா அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியான இயல்பெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இப்ப அது வந்து நம்ம வீட்ல வந்து பழகிக்கிட்டே வராங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி இதுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து பழக வச்சு சிலர் நம்பவே மாட்டாங்க. நான் அடிச்சு சொல்லணும், இது நான் எதுவுமே பண்ணல, நான் முட்டை கூட வந்து நான் போடல, அப்புறம் எப்படிங்க சாஃப்டா வருது அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரியான 2 பேரையுமே வந்து சமாளிச்சு தான் வரதா இருந்தது. பட் என்ன சஸ்டெயின் பண்ண வச்சது வந்து ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி கன்சிஸ்டன்சி. இப்ப நீங்க இப்ப நான் ஒரு சில கிளையண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங்ல என்கிட்ட கேட்ட கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இப்ப இதை வந்து 2 நாள் ஆயிடுச்சு சொல்லி, ஆனா நீங்க செஞ்சுட்டீங்க அன்னைக்கே, நாங்க வாங்கல. இப்ப இதை வந்து நான் 3ஆம் நாள் 4ஆம் நாள் மாதிரி நான் வாங்குறேன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 3ஆம் நாள்ல நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் எங்க வீட்ல உங்கள்ட்ட சொல்லிட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து மற்ற பிராண்ட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதனால அவங்களால வந்து என்ன பிலீவ் பண்ண முடிஞ்சுச்சு. அந்த ப்ராடக்ட் கன்சிஸ்டன்சி வந்து என்ன லாங் டேர்ம்க்கு என்ன வந்து மெயின்டைன் பண்ண வச்சுச்சு. அதுதான் ஓகே மேம். ஸோ இவ்வளோ பொருட்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி மேம் கற்றுக்கிட்டீங்க? கத்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு 2015 அந்த டைம்ல யூகேல இருந்தேன். அப்ப பை டிஃபால்ட்டாவே வந்து அங்க அவன் இருக்கும். ஸோ அதனால வந்து இதெல்லாம் போட்டு பண்ணுனா நமக்கு வந்து வரும் அப்படின்றது தெரியும். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து பிசினஸா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா இந்த மாதிரி இது பண்ண போறது இல்ல. நம்ம இந்த மாதிரி மற்ற இதுவா ஜேர்னல்ல வந்து நம்ம பண்றோமே அப்படின்ட்டு இது சம்பந்தப்பட்ட கிளாஸஸ் வந்து நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். எதுவுமே வந்து எனக்கு திருப்திகரமா இல்லை. சரி, ஓகே, அப்ப நம்மளா வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல தான் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஃப்ளார் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து மாத்தி பார்ப்பேன். ஒரு தடவை நாட்டு சக்கரை போட்டு பண்ணுவேன், ஒரு தடவை தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒன் அட் அ டைம் போட்டு பண்ணிட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் டாட்ல மட்டும்தான் வந்து இதை வந்து நான் கத்துக்கிட்டேன். நிறைய புக்ஸ் படிப்பேன். பிளாகு, வீடியோ, ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்ததில்ல ஜாஸ்தி. புக்ஸ் வந்து படிப்பேன். நிறைய பேக்கிங் சம்மந்தப்பட்ட புக்ஸ் வந்து படிச்சு அதோட சயின்ஸ் வந்து இதுதான் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னால அதை வந்து ஈஸியா ஓரளவுக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சு. அப்படி இருந்துமே நம்ம என்னதான் வந்து ரெசிபி எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா கூட அந்த ரெசிபியை வந்து நீங்க உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்றதுக்கு எனக்கு வந்து கண்டிப்பா டைம் எடுத்துச்சு. ஸோ ஒரு பிஸ்கெட் ரெசிபி அப்படின்றதுக்கு நம்மள்ட்ட இருக்கிறதுல வந்து 10 மாசம் ட்ரையல் அண்ட் எரர் மூலமா தான் இது இந்த பதத்துல கொண்டு வரதாதான் உங்களுக்கு அந்த பிடிச்ச மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரதுக்கு எனக்கு 10 மாசம் ஆச்சு. பிரெட் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த பிரெட்ஸ் வந்து கொண்டு வர்றதுக்கும் எனக்கு வந்து முழுசா 2 வருஷம் ஆச்சு. இம்ப்ரூவர், கெமிக்கல் அதெல்லாம் எதுவுமே இல்லாம, முட்டை இல்லாம, டால்டா, மைதா, வெள்ளச்சக்கரை எதுவுமே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்று இன்கிரீடியன்ஸ் வச்சு, ரியல் இன்கிரீடியன்ஸ் வச்சு கொண்டு வரதுக்கு எனக்கு 2 வருஷம் ஆச்சு ஃபுல்லா. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து எனக்கு இப்போ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் தான் ஃபுல்லாகவே கற்றுட்டு இப்போ வந்து ஓரளவு ஒரு நல்லாவே பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த பிஸ்னஸில் இந்த வருமானம் அப்படின்றது எப்படி இருக்குது? நல்லாவே போய்கிட்டு இருக்கா மேம்? அதாவது ஆரம்பிச்ச புதுசுல வந்து எதரம் பேக்ஸ் அப்படின்னா விஷ்ணுபிரியா அப்படின்ற அந்த ஒன் உமன் ஆர்மியில ஆரம்பிச்சது. இப்போ வந்து 5 years டவுன். என்னால நம்ப கூட முடியல, 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றத. இப்ப இந்த 5 வருஷம் கழிச்சு பாக்குறோம் அப்படின்றப்ப வந்து நம்மள்ட்ட 10 பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருந்த என்னுடைய கணவரும் அவர் வேலையை விட்டுட்டு என் கூட சேர்ந்து இதை வந்து நாங்க 2 பேருமா எடுத்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தராலேயே இதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்றப்ப 2 பேரா இருந்தா இன்னும் தானே இதை வந்து இன்னும் நல்லா மேல கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறதுனால இதை வந்து எங்களால இன்னும் நல்லா பண்ண முடியுது. 10 பேர் இப்ப வந்து வேலை பார்க்குறாங்க. இதுதான் என்னுடைய குரூப். அடையாளம் தெரியும். திருச்சியில நீங்க எதரம் பேக்ஸ் அப்படின்ட்டுன்னு கேட்டீங்கன்னா அடையாளம் தெரியும். ஸோ என்னதான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸை நீங்கள், அதாவது ரொம்ப சின்னதாக உங்கள் பேபிக்காக ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸாகவே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ்லேயுமே ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இல்லையா மேம்? ஏன்னா வந்து எந்த பிஸ்னஸ் அப்படின்னாலுமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நிறைய கால் வைக்கிற இடத்துல எல்லாமே வந்து கண்ணி வெடிதான். அதாவது கொஞ்சம் நெஞ்சம் எல்லாம் கிடையாது. எப்ப எந்த பக்கம் வெடிக்கும், எப்ப எந்த பக்கம் நமக்கு அடி வாங்குவோம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. எல்லா பக்கமுமே வந்து அடிதான். எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினரா இருக்கோம். ஏன்னா அதாவது இப்ப ஃபேமிலில எல்லாம் வந்து யாருமே வந்து பிசினஸ்ல எல்லாம் வந்து கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து பண்றோம். இது எல்லாமே வந்து புதுசு.
அதுலயும் எக்ஸிஸ்டிங் பேக்கரி இருக்கிறத விட எல்லாமே என்கிட்ட இருக்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ ரைட் ஃப்ரம் அந்த காஸ்டிங்ல இருந்து எல்லாமே வந்து அஜித் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நொடியும் செதுக்குனதுன்ற மாதிரி தான் லிட்ரலி இட் வென்ட். பட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்ட்டுன்னு பாக்குறப்ப வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம வந்து நமக்கு லேர்னிங்கே கிடையாது. எவ்ரிடே ஸ்ட்ரகிள் இருக்கும். கேக் ஆர்டர் எடுத்து அவங்க கைக்கு கொண்டு போய் கொடுத்து இங்க கேக்கும் முடிப்பேன், முடிச்சுட்டு டெலிவரியும் ஆன் டைமுக்கு போகணும். நான் தான் வண்டி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு வரும்போது ப்ரொக்யூரன்ஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு திரும்ப மறுநாளைக்கு உண்டான ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. வருஷத்துக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான பலனை வந்து நான் இப்போ வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுனாலதான் என்னால ஈஸியா இதை வந்து இப்போ ஃபர்தர் ஸ்கேலுக்கு எனக்கு வந்து ஈஸியா இருக்கு. இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது என்ன தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஏதோ நம்ம ஒரு பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம், அதை ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு என்னைக்காவது நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது மூமெண்ட்ஸ் இருக்கா மேம்? டெய்லி எந்திரிக்கும் போது, டெய்லி தூங்கும் போது அந்த ஷெல்ஃப்ல வைக்கிற பிரெட் எல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது வந்து செம 2 வருஷத்துக்கு உண்டான பலனை நீ இப்ப பாக்குற பத்தியா விஷ்ணுபிரியா, ஒரு கிளாப் அப்படின்ட்டு சொல்லிக்குவேன். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அப்ராட்ல இருந்து நிறைய பேர் வரவங்க வந்து இங்க தேடி வந்து வாங்குவாங்க. உங்களை பார்த்திருக்கோம், உங்களை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, இந்த ஊருக்கு வரும்போது விஷ்ணுபிரியா அப்படின்னா யாருன்னே தெரியாது. ஒரு சாதாரண 2 பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா, இன்னாரோட மனைவி, இன்னாரோட மருமகள் அப்படின்ற அந்த ஐடென்டிட்டியோட வந்தது வந்து இப்ப இந்த 5 வருஷத்துல நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே கிராஸ் ஓவர் பண்ணி வந்தப்ப இப்ப வந்து ரெகரம்பேக் விஷ்ணுபிரியாவா, அவங்க அவங்களா இவங்க, அவங்கதான் நம்ம கடைக்கு வந்திருந்தாங்களா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா சர்ஜரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்ஜரியில ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போறப்ப கூட அனஸ்தீசியா டாக்டர் வந்து என்ன உங்க பேரு என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது the moment I told her name, என் பேரு விஷ்ணுபிரியா, திருவானைக்காவல்ல இருந்து வெயிட் நீங்க தான் ரெகரம்பேக்ஸா அப்படின்ட்டு வந்து கேட்டாங்க. எனக்கு அங்க வந்து அடுத்த 1 மணி நேரத்துல சர்ஜரி நடக்க போகுது. பட் ஸ்டில் அது ஒரு பெரிய பேர் போன மருத்துவமனை. அங்க இருக்கிற ஸ்டாஃப் கூட வந்து என்னுடைய கிளையண்டா இருக்காங்க. வந்து இந்த பயணம் வந்து எனக்கு எவ்வளவு ஒரு பிளஸ்டான ஒரு ஜேர்னியா இருக்குன்றத நினைச்சு நான் பெருமைப்படுவேன், டெய்லி சந்தோஷப்படுவேன். ஸோ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நிறைய ப்ரௌடான மூமெண்ட்ஸையும் தாண்டி இப்போ நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சுய தொழிலுக்கு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு மேம்? ஃபேமிலி சப்போர்ட் வந்து அன்லைக் அதர்ஸ் எனக்கும் ஆரம்பத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து கிடையாது. அதாவது அவ ஏதோ பண்றா, ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அது நஷ்டத்துல போகாம இருந்துட்டா பரவாயில்ல அப்படின்ற அந்த பயம் தான் அவங்களுக்கு வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ பாதி பேருக்கு மேல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண தெரியாது. அந்த வில் பவர், வைராகியம்னு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட், அந்த வைராகியம் வந்து இங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப தேவை. என்னோட டே வந்து காலையில 3:30 மணிக்கு ஆரம்பிக்கும். நான் வீட்டுல பண்ணும்போது 3:30 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் எனக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டாப்பா எனக்கு வந்து ஓடிட்டே இருக்க ஃபேமிலியில வந்து ஆட்டோமேட்டிக்கா they have started lending their hands. ஒரு காயில இருக்கணுமா, ஒரு இது பண்ணணுமா, நீ இதை பார்த்து வை, நான் இதை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டோட்டல் ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் இது வந்து கன்வெர்ட் ஆச்சு. எனக்கும் இந்த குழந்தைங்க இருக்காங்க, நான் அவங்களோட ஹோம் ஒர்க்கும் பார்க்கணும், அவங்களோட ஹெல்த்தும் பார்க்கணும் அப்படின்றப்ப அந்த ஒரு நாளைக்கு உண்டானதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து ஈஸியா இருந்துச்சு. அப்ப இவ்வளோத்தையும் வந்து இவளால மேனேஜ் பண்ண முடியுதே, தனி ஒரு ஆளை இவளால வந்து மேனேஜ் பண்ண முடியுதே, நம்ம ஒரு ஆள் இன்னும் சப்போர்ட் பண்ணோம்னா இன்னும் தானே இவளுக்கு வந்து நல்லா இருக்கும், இன்னும் தானே இவங்க வந்து நல்லா வருவா அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம வீட்டுல வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க வந்து பண்றீங்க அப்படின்றப்ப அது ஒரு பெரிய விஷயமா கஷ்டமா வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்ல அப்படின்ட்டு அதை கைவிடாம அதை எப்படி கொண்டு வரணும்ன்ற ஃபிகர் அவுட் பண்றத வந்து நீங்க தான் வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். குழந்தைங்களை வந்து தானா பழக்கிறது, சின்ன விஷயங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிக்கிறேன். என் பையன் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான், பாப்பா வந்து எல்கேஜி படிச்சுட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ண வேண்டிய இது வந்துருச்சு. எனக்கு வந்து 10 செகண்ட் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு அவன்ல வந்து அந்த பேட்ச் போயிடும், எனக்கு டெலிவரி வந்து எனக்கு லேட் ஆயிடும், திரும்ப நான் பண்ணணும், என்னால வந்து ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த 10 செகண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும். நான் என் பையன்கிட்ட வந்து
அம்முக்குட்டி பாப்பா இந்த மாதிரி கீழே தனியா இருக்கா வாஷ்ரூம்ல, நீ கிட்ட மட்டும் போய் நில்லு. அவ தனியா இருந்தா அவ பயந்துருவா. அதனால நீ வந்து கிட்ட மட்டும் நீ போயிட்டு நில்லு, நான் அம்மா முடிச்சுட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் இந்த ஒரு 2-3 மினிட்ஸ் நான் போறதுக்குள்ள நான் முடிச்சுட்டு இதை வேக வேகமா நான் எடுத்து மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். அவன் அதுக்குள்ள அந்த குழந்தையும் 2ஆம் கிளாஸ் தான் படிச்சது அப்ப. இந்த 2ஆம் கிளாஸ் குழந்தை பாப்பாவுக்காக ஃபுல்லா டாய்லெட் எல்லாம் வாஷ் பண்ணி விட்டு அவளுக்கும் கிளீன் பண்ணி 2 பேரும் ஹேண்ட் வாஷ் போட்டு அவளுக்கு ப்ராப்பரா டவல் வச்சு தொடச்சு விட்டு சோப் போட்டு நல்லா கம்ப்ளீட்டா ஹேண்ட் வாஷ் போட்டு எல்லாம் நல்லா சானிடைஸ் பண்ணிட்டு அம்மா முடிச்சிட்டம்மா, நீங்க வாங்கம்மா நம்ம சேர்ந்து குக்கி பேக் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்தான். ஸோ எனக்கு அது வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைங்கள்ட்ட கொடுக்கறது வந்து நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவங்க தானா அவங்களால வந்து எவ்வளவு முடியுது அப்படின்றத வந்து எனக்கு அப்ப கண் கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டெலிகேட் பண்ணி வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணி கொண்டு வந்ததுனால என்னால 2யுமே வந்து பேலன்ஸ் பண்ணி வர முடிஞ்சிச்சு. சூப்பர் மேம். ஸோ சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போது இன்னைக்கு வரையிலுமே உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? இந்த தருணத்தில் பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா இதுக்கு பதில் வந்து என்னுடைய கணவர் தான். அதாவது இது ரொம்ப கிளீஷேவா எல்லாரும் சொல்ற மாதிரியான ஒரு பதில் அப்படின்றது வந்து கிடையாது. பட் இது வந்து உணர்வு பூர்வமா சொல்லணும் அப்படின்னா 2 லட்சம் மாசம் கேஷுவலா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல சம்பாதிச்சிட்டு இருந்த மனுஷன், ஒரு 17-18 வருஷம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு வெல் டு டூ ப்ரொஃபஷனல். அவர் நினைச்சிருந்தா இப்ப கூட வந்து இதை விட்டுட்டு we can go and attend interviews in Google and get selected. ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்ல எல்லாம் வந்து கிடைச்சு அவரால் இன்னுமே வந்து நிறைய சம்பாதிக்க முடியும். பட் ஆல் he chose was to be with me. ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நான் எப்போ வேணாலும் வந்து நான் இது பண்ணிக்குவேன், நீ வந்து இது தனியா பண்ணிட்டு இருக்க, எனக்கு உன் கூட சேர்ந்து இதை வந்து பண்ணணும், எனக்கு இருக்கிற வேலை வேண்டாம் போதும், நம்ம 2 பேருமா சேர்ந்து சம்பாதிச்சு நம்ம இன்னும் மேலே வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா எப்பயுமே இது வந்து ரிவர்ஸ்ல தான் நடக்கும். அதாவது ஒரு கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படின்றப்ப அந்த மனைவிய வந்து ஃபேமிலியில வந்து நீ வேலையை விட்டுட்டு நீ போ, அவன் தனியா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்ற ஃபேமிலிஸ் தான் வந்து இங்க நிறைய. ஆனா என் மனைவி இது பண்றா, நான் அவளுக்காக வந்து வேலையை விட்டுட்டு வரேன் அப்படின்ற அந்த ஆண்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதுல ஒரு ஆளா ஏன் ஆள் இருக்காரு அப்படின்றப்ப வந்து எனக்கு அது ட்ரூலி ஹீஸ் த பேக்போன், ஹீஸ் த சப்போர்ட் சிஸ்டம், ஹீஸ் த சோல்மேட், எவ்ரிதிங். அவங்க இல்லாம இது வந்து இன்னும் இந்த அளவுக்கு வந்திருப்போம் அப்படின்றத வந்து நினைச்சே பார்த்திருக்க முடியாது. என்னுடைய கனவு வந்து தனியா வீட்டுல வந்து இடம் பத்தல, ஸோ தனியா வந்து நம்ம இதை ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா வச்சு நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கும்போது வந்த ஒரே வருஷத்துல இந்த ஸ்கேல் உனக்கு இது போதும், இதுக்கு அடுத்தது வந்து நம்ம கடை தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வச்சாலும் பரவாயில்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வைப்போம், விழ மாட்டோம், வா நம்ம 2 பேரும் பிடிச்சு மேல வருவோம் வா அப்படின்ட்டு எனக்கு தைரியம் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்து இப்ப ஸ்ரீரங்கம் கடையை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பாத்துக்கிறாங்க. திருவானைக்காவல் ப்ரொடக்ஷன் யூனிட்டை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்துக்கிறேன். 2 பேருமே மியூச்சுவலா பாத்துக்கிறதுனால அந்த க்ரோத் வந்து இவ்வளவு நல்லா இருக்கு. கண்டிப்பாக மேம். ஸோ 2 பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ், சேர்ந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது உங்களுடைய பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களை மாதிரியே ஒரு கேக் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது ஏதோ நான் ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனைகள்லாம் சொல்ல நினைக்கிறீங்க? இது வந்து எனக்கு இது முக்கியமான கேள்வி. ஏன்னா எனக்கு நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சப்ப வந்து எனக்கு வெறும் டெல்லு வைராக்கியம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே வந்து இல்லை என்கிட்ட. இப்போ ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து அது மட்டும் பத்தாது, they have to do market research. ஏன்னா நான் பண்ண ஆரம்பிச்சப்ப வந்து மோனோபோலியா இருந்தேன், இல்லை இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான மோனோபோலி இருந்துச்சு. எனக்கு இயர்ஸ் பாஸ் ஆனாதான் திருச்சியிலேயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா கூட அவங்கவுங்களால முடிஞ்சப்போ அவங்கவுங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னுடைய பிராண்டில் இதெல்லாம் வந்து நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே தனித்தனியா யோசிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து இங்க மட்டும்தான் அது அவங்கள்ட்ட கிடைக்கும். எப்படி திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, மதுரைனா மல்லிப்பூ, காங்கேயம்னா நெய் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் தேடி வாங்குவாங்களோ
இந்த மாதிரி ஸ்ரீரங்கம் அப்படின்னா வந்து ரகரம் பேக்ஸ் அப்படின்ட்டு பேர் சொல்லணும். ஸோ அந்த பேர் சொல்றதுக்கு என்னென்ன வகையான யுனிக்னஸ் வந்து உங்க ப்ராடக்ட்ஸ்ல வந்து இருக்கு, அது எந்த வகையில ப்ராப்ளம் சால்விங்க வந்து கொடுக்குது. ஏன்னா ஒரு கிளையண்டா ஏன் இவ்வளோ பேக்கரியை விட்டுட்டு அவங்க வந்து உங்க பேக்கரியை தேடி வரணும், ஆர் உங்க ப்ராடக்டை வந்து தேடி வரணும் அப்படின்ற அந்த ஒரு சாலிட் கொஸ்டினுக்கு வந்து ஒரு நல்ல ஃபைன் சாலிட் ஆன்சர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங், உங்க பிஸ்னஸ் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் சொசைட்டில இருக்கிற ஏதோ ஒரு சொல்யூஷனை சால்வ் பண்றதா இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிறதுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க, நிறைய பேக்கரிஸ் இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு வருவாங்க, வந்த வேகத்துல திடீர்னு காணாம போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அப்போ உங்களோட ப்ராடக்ட் வந்து நான் வெறும் பேக்கரி அப்படின்ட்டு சொல்ல, வீட்டுல எந்த பிசினஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ் நான் பண்ண போறதுனால என்ன சொல்யூஷன் வந்து நான் கொடுக்க போறேன், அந்த சொல்யூஷனை எக்ஸிஸ்டிங்ல எத்தனை பேர் பண்றாங்க அப்படின்றது மார்க்கெட் ரிசர்ச் வந்து வேணும். ஸோ அந்த மார்க்கெட் ரிசர்ச்ல நீங்க வந்து அதுக்கு எந்த வகையா உங்களை வந்து, அதாவது ஒரு 10 பரோட்டா இருக்கு, ஒரு 10 டிஃபன் கடை இருக்கு, ஆனா நீங்க வந்து பர்டிகுலரா அந்த ஒரு கடைக்கு மட்டுமே வந்து போயிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் காரணம் இருக்கும். அங்க இருக்கிற ஹைஜீனா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற குவாலிட்டியா இருக்கலாம், இல்ல அது உங்க பட்ஜெட்ல வந்து அது ஃபிட் ஆகுறதா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா அந்த 10ல ஒரு கடையோ 2 கடையோ மட்டும்தான் பரம்பரையா மாறும். கவனிச்சிருக்கீங்களா? பரம்பரையா அது மாறுறதுக்கு அந்த ஒரு கடையோ 2 கடையோ மட்டும்தான் இருக்கும். மற்றவங்க எல்லாரும் வந்து வருவாங்க, கொஞ்ச நாள் எடுத்து பண்ணுவாங்க, முடியலப்பா அப்படின்ட்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க பிசினஸ வந்து அடுத்து 5 வருஷம் 10 வருஷம் என்னால இந்த பிசினஸ்ல ஈடு கட்டி பண்ண முடியுமா அப்படின்ற அந்த மார்க்கெட் ரிசர்ச், மார்க்கெட் பொசிஷனிங், மார்க்கெட் வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறீங்க அப்படின்றப்ப வந்து ரிஸ்க் லெவல் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரிஸ்க் இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன், ரிஸ்க் லெவல் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்க பிசினஸ் பத்தின பொது அறிவு உங்களுக்கே வந்து தெரியும். ஏன்னா நம்மள முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் நைட் எல்லாருமா சேர்ந்து ஏதாவது ஒரு கெட் டுகெதர் அவுட்டிங் அந்த மாதிரி எல்லாம் வந்து போயிட்டு இதெல்லாம் நல்லா இருக்கு, ஏதாவது நம்மளும் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கூட தான் நல்லா பண்றீங்க, நீ இது பண்ணக்கூடாது, நீ ஏன் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஆமா இதெல்லாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்திலேயே ஆரம்பிச்சு மெஷினரி எல்லாம் வாங்கி போட்டு திரும்ப கொஞ்ச நாள்ல வந்து காணாம போறதுக்கு பதிலா ஸ்டெப் பை ஸ்டெப், ஒன் பை ஒன் நீங்க மெல்ல 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 கவனம் எடுத்து வச்சு நீங்க பண்றப்ப அந்த பிசினஸும் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் உங்களோட growth லெவல் வந்து நல்லாவே விசிபிளா தெரியும். அதாவது இந்த மூங்கில் கதை வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்க விரும்புறேன். மூங்கில் கதையும் ஃப்ராக் ஸ்டோரின்ட்டுன்னு 2 விஷயம் இருக்கு. அது ரெண்டையுமே வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். மூங்கில் வந்து எப்பயுமே 5 வருஷம் வரைக்கும் அதோட வளர்ச்சி வந்து யாருக்குமே தெரியாதாமா. சரிங்களா? நட்டு வச்சு 5 வருஷம் வரைக்கும் அதை நட்டு வச்சவங்களோட வேலை வந்து டெய்லி தண்ணி ஊத்துறது மட்டும்தான். ஸோ அந்த டெய்லி தண்ணி ஊற்றப்போ வந்து அது என்ன பண்ணும், எல்லா மரமும் மேல் நோக்கி வளர்ந்து ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ கூட இந்த மூங்கில் வந்து அப்படியே இருக்கும், வளரவே வளராது, வெளியவே தெரியாது. அந்த 5 வருஷம் அது வந்து என்ன பண்ணும்னா, அடியில மண்ணுக்குள்ள வந்து அதோட வளர்ச்சி வந்து இருக்கும், மண்ணுக்கு மேல இருக்காது, மண்ணுக்குள்ள வந்து அதோட வளர்ச்சி இருக்கும். ஸோ அப்போ அது வந்து அதோட ரூட்டை வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குது ஃபர்ஸ்ட் திங். ஸோ அது மாதிரி உங்களோட ரூட் வந்து நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு வரீங்க அப்படின்றப்ப அடுத்த 5 வருஷத்துல அதோட growth வந்து யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. அதுதான் மூங்கிலோட ஸ்டோரி வந்து. ஸோ நீங்க யாரா இருக்க விருப்பப்படுறீங்க அப்படின்றத வந்து நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு ஆலமரம் வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு பேருக்கு வந்து நிழல் தந்து அது வந்து வருது அப்படின்னா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும். ஸோ அப்போ உங்க பிசினஸ் வந்து ஆலமரமா வரணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அத்தனை வருஷம் அதுக்குண்டான அர்ப்பணிப்பும் உழைப்பும் வந்து வேணும். இவங்கெல்லாம் நல்லா பண்றாங்க, எனக்கு வர மாட்டேங்குது அப்படின்றதுக்கெல்லாம் வந்து இங்க வந்து வேலையே இல்லை. இந்த ஒன் மோர் திங் வந்து ஃப்ராக் ஸ்டோரி. இது மாதிரி ஐடியாஸ் இருக்கு, நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க, இதெல்லாம் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வருதுன்னா உங்களுக்கு தான் இந்த ஃப்ராக் ஸ்டோரி. அந்த ஒரு தவளைக்கு வந்து ஒரு மேல மரத்து மேல ஏறணும்னு வந்து ஆசை வந்துச்சான். ஸோ அந்த ஆசையை வந்து இது எல்லார்ட்டையுமே சொன்னப்ப மற்ற கூட இருக்கிற மற்ற தவளைகளும் வந்து பயமுறுத்துச்சோம். ஐயோ கீழே விழுந்துருவ, இதெல்லாம் சரியா வராது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் விளையாட்டா, இதெல்லாம் பண்றதா, இதெல்லாம் எவ்வளவு ரிஸ்க்,
அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களாமா. ஆனா அந்த தவளை வந்து என்ன பண்ணுச்சு, ஓ அப்படியா, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் மேல ஏறுறேன் அப்படின்ட்டு நான் வந்து மேல ஏறிடுச்சு. மேல ஏறுறப்ப பார்த்து விழுந்துடாத, சொன்ன இதெல்லாம் கேட்கல அப்படின்ட்டு மற்ற தவளைகள்லாம் வந்து கூச்சல் போட்டுட்டே இருந்துச்சு. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த தவளை வந்து மேல ஏறிடுச்சு. ஏறின உடனே இந்த கீழே இருந்த தவளைகள் எல்லாமே வந்து கைதட்ட ஆரம்பிச்சிருச்சு. அது வரைக்கும் அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்றது வந்து அந்த தவளைக்கு வந்து ரியலைஸே ஆகல. அந்த தவளைக்கு காது கேட்காததுனால இவங்க வந்து நம்மள மோட்டிவேட் தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு. கடைசியில மேல போன உடனே சாதிச்சிட்டான் பரவாயில்ல அப்படின்றப்பதான், ஓ நம்மளால முடியும் இல்ல அப்படின்ற அந்த ரியலைசேஷன் வந்து அப்பதான் அந்த தவளைக்கு வந்து வரும். நான் என்ன வந்து இந்த 2 ஸ்டோரியோடையுமே வந்து நான் பொருத்தி பார்ப்பேன். அது எடுத்த உடனே வந்து எல்லார் பக்கத்துல இருந்து வந்து வரவேற்புகள் வராது, எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க, எல்லாருக்குமே இது வந்து பிடிச்சிராது. ஆனா அதை எந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி பாசிட்டிவ் சைடு கொண்டு வந்து நீங்க மாத்தி உங்களை நீங்களே வந்து செதுக்கி கொண்டு வரீங்க அப்படின்றப்ப அதோட க்ரோத் வாய்ப்பே இல்லை. அதை வந்து உணர்ந்தா மட்டும்தான் வந்து புரியும். கண்டிப்பாக மேம், சூப்பராக ஒரு 2 ஸ்டோரி சொன்னீங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரினர் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஒரு உமனாக மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க மேம்? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப இருக்கிறதுல வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது வந்து ஓகே. ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த கட்டாயத்தினால வந்து நீங்க எதுவும் பண்ணாதீங்க. உங்க உடம்பையும் உங்க மனசையும் நீங்க நல்லா வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு போயே ஆகணும், ஒரு வேலைக்கு போனாதான் மரியாதை, அவர் ஏதாவது சம்பாதிச்சாதான் அந்த மரியாதை, அதெல்லாம் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. டோன்ட் லெட் யுவர் ஹாப்பினஸ் இன் சம் அதர்ஸ் ஹேண்ட்ஸ். அடுத்தவங்க கையில உங்க சந்தோஷத்தை கொடுத்துட்டு உங்க சந்தோஷத்தை நீங்க வந்து தேடாதீங்க. உங்க சந்தோஷம் எல்லாமே உங்க உடம்புலயும் உங்க மனசுலயும் தான் இருக்கு. உங்களுக்கு வேற எதுவுமே தெரியலையா, ஐடியா எதுவுமே இல்லையா, வேலைக்கும் போக முடியலையா, பிரச்சனையே இல்லை. உங்களையே உங்களுக்குள்ள வந்து தேடுங்க. பி த ஃபிட் பர்சன் இன் யுவர் சரௌண்டிங்ஸ். உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து நல்லா ஃபிட்டா இருக்க முடியும், அதுக்காக காசு கொடுத்து நீங்க நிறைய இது பண்ணணும்ன்றது இல்லை. இப்பெல்லாம் யூடியூப் ஆர் இது மூலமாவே வந்து நிறைய நல்ல கத்துக்கிறதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ உங்களை நீங்களே வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னாதான் உங்க குழந்தைங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா ஒரு பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றப்ப நான் ரொம்ப உணர்ந்தது வந்து the children doesn't need ஒரு சக்சஸ்ஃபுல் பேரண்ட் வந்து அந்த குழந்தைக்கு தேவையில்லை. the children need happy parent, the children need happy mother. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறது மட்டும்தான் வந்து தேவை. அந்த ஹாப்பினஸ் வந்து வெளியில கொடுத்துட்டு நீங்க வந்து தேடாதீங்க. உங்க விஷயம் உங்க கையில தான் இருக்கு. உங்களை ஃபிட்டா வச்சுக்க வேண்டிய நிச்சயமான ஒரு கட்டாயம் நம்மள்ட்ட இருக்கு. ஏன்னா நம்ம அப்பா அம்மாக்கள் மாதிரி எஸ்பெஷலி நம்ம அம்மாக்கள் மாதிரி போன ஜெனரேஷன்ஸ்ல இருந்த அம்மாக்கள் மாதிரி நம்ம லைஃப வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடா எனக்கு என்ன இனிமேல் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லாம உங்க குழந்தைக்கு நாளைக்கு நல்லா வரும்போது உங்க உடல் நலன் அந்த குழந்தைக்கு ஒரு பாரமா மாறிடக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சு உங்க உடம்ப நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க எந்த கோல் நீங்க நினைச்சாலும் அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர் மேம். ஸோ இதுவரையும் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் நிறைய பெண்களுக்கும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் நிறைய நல்ல தகவல்களை இன்றைக்கி நம்ம எஃப்எம் வழியாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போது ஃபைனலாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து நான் மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ நேரம் நான் பேசினதை கேட்டதுக்கு நன்றி. நான் பேசுகிற கேள்விகள் எல்லாமே வந்து தொகுப்பாளினி அவர்களும் ரொம்ப மெனக்கெட்டு அதுக்குண்டான கேள்விகள் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு பயன்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு உடனே முளைச்சு திரும்ப ஒரு வெளிச்சமா அந்த மாதிரி எல்லாம் வந்து வளராது. எப்படி நம்ம குழந்தைகள் வந்து அவங்களோட வளர்ச்சியை நம்ம கண்கூடா ஆனா அவனா எழுதுறதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறோம்.
பிறந்ததுல இருந்து கொப்புரை விழுந்து நின்று அந்த மாதிரி ஆரம்பிக்குதோ அந்த மாதிரி தான் உங்களோட பிசினஸ் ஐடியாஸ் எல்லாமே கூட. பிசினஸ் இஸ் யுவர் தேர்ட் சைல்டு. என்னுடைய தேர்ட் சைல்டு. ஸோ பிசினஸ் வந்து நம்மளுடைய பிரெயின் சைல்டு. எடுத்த உடனே அதுல இருந்து லாப நோக்கத்தோட அந்த மாதிரி இல்லாம சொசைட்டிக்கு உங்களால எந்த அளவுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து அந்த நோக்கத்தோட நீங்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் நீங்க கொடுக்கற எல்லாமே உங்களுக்கு அபரிமிதமா திரும்ப கொடுக்கும். அதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ நீங்க உங்களுடைய எண்ணங்கள் நல்லபடியா வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அதிரை எஃப்எம் கேட்டு சந்தோஷமா இருங்க. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சியில லகரம் பேக்ஸ் அப்படிங்கிற ஃபேமஸான பேக்கரி பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா மேம் அவர்கள் அவங்களுடைய சுய தொழில் பற்றிய நிறைய பயனுள்ள தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இவங்களுக்கு நம்ம அதிரை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை பற்றி தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். இந்த கருத்துக்கள் அனைத்தையும் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.